நேம் எழுதிங்க. ஸ்டாண்டர்ட் சைடுல இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் இருக்கு. சரியா? பிஃபோர் ட்ரைனிங் ஆஃப்டர் ட்ரைனிங் ரெண்டு பாக்ஸ் இருக்கா? இந்த சைடு ஒரு பாக்ஸ் இருக்கு, இந்த சைடு ஒரு பாக்ஸ் இருக்கு. ஆஃப்டர் ட்ரைனிங்ல எதுவும் எழுதிர கூடாது. போன டைமே வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சரியா? சோ பிஃபோர் ட்ரைனிங்ல என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு 6 லைன்ஸ் மட்டும் இருக்குல. சோ போயமா இருந்தாலும் சரி, ஏதாவது பேராகிராஃபா இருந்தாலும் சரி, எது வேணும் உங்களுக்கு இங்கிலீஷ் புக்கா இருந்தாலும் சரி, தமிழ் எழுதிர கூடாது. சரியா? இங்கிலீஷ் பண்ணி படிக்கிறவங்க வேற சோசியல் புக் இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி. இங்கிலீஷ்ல வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு 6 லைன்ஸ் தான் இருக்கு. 6 லைன்ஸ் ஃபில் பண்ணி கொட்டுவோம். சரியா? அந்த லைன் மேல தான் இருக்கணும். அந்த லைன் இடைப்பட்ட இடையில இருக்கக்கூடாது. சரியா? அந்த லைன் மேலே ஒரு 6 லைன்ஸ் தான் இருக்கு. 2 மினிட்ஸ் கூட இருக்காது. எழுதி எனக்கு நாளைக்கு கொண்டுவோம். சரியா? எழுதி கொண்டு வந்து ஒரு ஆர்டர் மேம்கிட்ட சப்மிட் பண்ணிடுவோம். ஸ்பேஸ் இந்த 4 விஷயம் அழகா இருந்தா நம்ம ஹேண்ட்ரைட்டிங் அழகா இருக்கும். சரியா? நம்ம இந்த 4 விஷயத்தையும் எப்படி ஈஸியா நம்ம இம்ப்ரூவ் பண்றதுன்றத பார்க்கலாம். சரியா? எல்லாம் நோட்புக் எடுங்க. நோட்புக் எடுத்துட்டீங்களா? பாருங்க இது பாருங்க. நோட்புக் எடுத்து ஃபர்ஸ்ட் பேப்பர் எடுங்க. எல்லாரும் நேம் நானே டிசைன் பண்ணி தரேன். சரியா? செகண்ட் பேப்பர் இல்லையா? செகண்ட் பேப்பரையும் விட்டுட்டு ரைட் சைடுல 3 காலம் டிவைட் பண்ணுங்க. 3 காலம் டிவைட் பண்ணுவீங்களா? 1 2 3 இருக்கீங்களா? இப்போ என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஃபோர்த் லைனுக்கு ஸ்டாண்டிங்கா ஒரு லைன் வரையணும். சரியா? அந்த லைன் எப்படி இருக்கணும்னா லைட்டா சாஞ்சிருக்கணும். புரியுதா? அது எப்படி இருக்க கூடாதுன்னா இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட கூடாது. ராங். ஓகேவா? அதுதான் இவ்வளவு சாய்வாக இருக்க கூடாது. ராங். இதா ஸ்ட்ரைட் லைன்னா லேசா சாஞ்சிருக்கணும். அதான் கரெக்ட். சரியா? இந்த fourth line வரது இல்லாம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணனும். எல்லாமே எப்படி ஸ்டார்ட் பண்ணனும்? மிடில்ல தான் ஸ்டார்ட் பண்ணனும். ஓகேவா? மிடில்ல ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங்கா ஃபர்ஸ்ட் தேர்ட் லைன் வரும். தேர்ட் லைன் வந்து கர்வ் பண்றோம். கர்வ் பண்ணி அது வந்து ஸ்டார்டிங்கா ஃபர்ஸ்ட் லைன் போய் டச் பண்ணனும். ஓகேவா? அத நம்ம ரைட் கிளிக் பண்ணோம்னா இந்த ஸ்டார்டிங் லைன்ல இந்த fourth லைன் வரது மட்டும் இல்லாம இந்த மேல உள்ள 3 லைனோட மட்டும் ரைட் பண்ணிப்போம். அத அப்படியே சின்னதா கர்வ் பண்றோம். சின்னதா கர்வ் பண்ணிட்டு டபுள் லைன் வித் சிங்கிள் லைனா கொண்டு தேர்ட் லைனை டச் பண்ணனும். அதாவது இந்த செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் இடையில வந்து சிங்கிள் லைன் மட்டும் தான் வரணும். டபுள் லைனா வரக்கூடாது. ஓகேவா? சிங்கிள் லைன் அது மேல வந்து எப்பவுமே டபுள் லைன் வரும். ஃபர்ஸ்ட் லைன் வரும்போது டபுள் லைன் வித் சிங்கிள் லைன் வரும். டபுள் லைன் வரும். கீழ வந்து சிங்கிள் லைன் வரும். தேர்ட் லைன் டச் பண்ணதுக்கு அப்புறம் இத அப்படியே கர்வ் பண்றோம் அப்படினா இங்க எது ஸ்ட்ரெச் இருக்கோ அதே தான் இங்க வந்தா போதும். ஓகேவா? ஓ இது இப்படி பாத்தீங்கன்னா இது லோ வரும்.